ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவில் ஸ்லோகம் 349. ஓம் ஜகத் சிரேஷ்டரே நமக. உலகை படைத்தவருக்கு நமஸ்காரம். பூவுலகம் தவிர வேறு உலகங்களையும் அவற்றுள் காணப்படும் தேவர்கள், மனிதகுலம், பிராணிகள், பறவைகள் மற்றும் பல நீர் நில பரப்புகளில் வாழும் உயிரினங்கள், தாவரங்கள், மலைகள், நீர்நிலைகள், நதிகள் யாவற்றையுமே இறைவனே படைத்தார் என்பதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சமய நூல்களில் படிக்கிறோம். ஒவ்வொரு படைப்பிற்கும் காரணமாக நாம் யாரையோ அல்லது எதையோ பார்த்தாலும் உண்மையில் அப்படி காரணமாக இருந்தது ஒரு கருவி மட்டுமே அல்லாது உண்மையில் படைத்தது இறைவனே. பாபா ஆத்மானுபவம் பெற்று பரம்பொருளுடன் ஐக்கியமாகி அதே நிலையில் இருந்து கொண்டே செயல்பட்டதால் அவரும் இறைவனுக்கு இணையானவராகவே கருதப்படுகிறார். அதனாலேயே அவர் உலகை படைத்தவரும் ஆகிறார். ஸ்லோகம் 350. ஓம் ஜகத் சாட்சினே நமக. உலகில் நடப்பது யாவற்றையும் ஒரு சாட்சியாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவருக்கு நமஸ்காரம். இவ்வுலகில் நம்மை சுற்றிலும் எத்தனையோ சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. சில செயல்களில் நாமே நேரடியாக ஈடுபடுகிறோம், சில செயல்கள் நமக்காக ஆற்றப்படுகின்றன. பொதுவான சில செயல்கள் நம்மையும் நமது வாழ்க்கையையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கின்றன. இவ்வாறு செயல்களில் ஈடுபடுவதால் அதன் விளைவுகள் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நம்மை பாதிக்கின்றன. காரணம் நமக்கு இருக்கும் ஏதோ ஆசைகள், எதிர்பார்ப்புகள். நான் இந்த உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மா என்ற அனுபவத்தை பெற்றுவிட்ட பாபா போன்ற ஒரு மகா புருஷரை சுற்றிலும் நிகழ்ந்து வரும் எந்த ஒரு செயலின் பாதிப்பும் அணுகாது. அத்தகைய சித்தர் செயல் நிகழ்வதை ஒரு சாட்சியாகவே பார்த்து கொண்டிருக்கிறார். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.